வழக்கின் போது ஏற்கனவே நீதிமன்றத்தின் கட்டளைக்கமைவாக இன்று ஒரு ஒன்றுகூடல் நடந்தது. அதில் மாவட்ட வைத்திய அதிகாரிகள் பிரசன்னமாக இருந்தனர். ஏற்கனவே வழங்கப்பட்ட 13 நிறுவனங்களின் அதிகாரிகளும் ஆஜராகி இருந்தார்கள். இந்த இடத்தில் புதைகுழி கிண்டுவதற்கான நடைமுறைகளையும் அதை பின்பற்றப்பட வேண்டிய முறைமைகளும் பற்றி கலந்துரையாடப்பட்டது. அது மட்டுமல்ல, இதற்கு தேவையான நிதி பெற்றுக்கொள்வது எப்படி, அதற்கான இயந்திர உபகரணங்கள், அது தோண்டும் போது அதற்கான பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. அது மட்டுமல்ல, வைத்திய ரத்ன அவர்களினால் இந்த கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் மனித புதைகுழி திண்டுவதற்கான ஒரு நடைமுறை இல்லை என்றும், தாம் அந்த நடைமுறை சம்பந்தமாக மனித புதைகுழி தோண்டுவதற்கான ஒழுங்கு விதியொன்றை வரைந்திருப்பதாகவும் அதை சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப் போவதாகவும், சுகாதார அமைச்சு நிதியமைச்சு மூலம் அதனை நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாகவும், அது நடைமுறைக்கு வருவதன் பிறகு நாங்கள் இந்த மனித புதைகுழியை தோண்டலாம் என்று நீதிமன்றத்திற்கு கவனத்துக்கு கொண்டு வந்ததன் அடிப்படையில் நீதிமன்றம் இவ்வழக்கை மீண்டும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு தவணையிட்டிருக்கின்றது.